அக்கா கேம் பதிவு பண்றதுக்கு அச்சு நீ பண்றது தப்பா அவருக்கு தெரியலையா? தெரியலையா? தெரியாம பேசிட்டு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பயங்கரமாக விறுவிறுப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பிரஜன்ட், சாண்ட்ரா, பார்வதி மற்றும் திவ்யா இந்த 4 பேரை வச்சு தான் இன்னைக்கான எபிசோடே போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸ்ட்லாம் பத்தவே பத்தாது. ஏன்னா இதில் எதுங்களுமே வந்துட்டு தான் பண்ண தப்ப கொஞ்சம் கூட உணரவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரஜன்ட் இருக்கான்ல, அவன்லாம் கொஞ்சம் கூட அவன் பண்ணது தப்புனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது இந்த எபிசோட் முடியும் பொழுது. சரி, இன்னைக்கு எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எபிசோட பார்த்துடலாம். ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த சாண்ட்ரா மற்றும் திவ்யா மற்றும் பிரஜன்ட், பார்வதி இந்த 4 எச்சங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பண்ண அட்டூழியங்கள் தான் ஃப்ரைடே முழுக்க தெரிஞ்சுது. நைட்டு பாருங்களேன் என்னெல்லாம் பண்ணியிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே 1 மணிக்கு லெட்டர் அனுப்பி எஃப்ஜே மற்றும் விக்ரம் இவங்க 2 பேருமே, அதாவது திவ்யா மற்றும் சாண்ட்ராவை ஜெயிலுக்கு அடைக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி அந்த மனுஷனுங்க 4 முறை வந்துட்டு கேட்குறானுங்க கெஞ்சி இப்போ வரீங்களான்ட்டு. முடியாதுன்ற மாதிரியே சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்குங்க. என்னவோ இதுங்க தான் பிக் பாஸுடைய ஓனர் அப்படின்ற மாதிரியும் இதுங்க தான் பிக் பாஸை நடத்துதுங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு அட்டிடியூட காமிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. இது கூட பரவாயில்லங்க, இந்த சாண்ட்ரா இருக்குல்ல, அவெல்லாம் 1 நம்பர் எச்சியா இருப்பா போல. அவ விக்ரம எவ்வளோ அசிங்கமாக வந்துட்டு ஒரு மாதிரி முத்திரை குத்த பார்த்தா பாருங்களேன். அதாவது நம்ம திவ்யா உள்ளே போய் அழுதுகிட்டு இருக்காங்களாம், அப்போ வந்துட்டு போ அவளோட கழுத்தை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போய் ஜெயில தள்ளு, அந்த மாதிரி எப்போ விக்ரம் சொன்னா? சொல்லவே இல்லையே. நீயே வந்துட்டு சொல்லிட்டு இருக்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு, போ அவ உள்ள போ. இல்லைங்க, அவங்க ஏதாவது வந்துட்டு அழுதுகிட்டு இருக்க போறாங்க, எந்த சுச்சுவேஷன்ல அப்பெல்லாம் அதுமே இல்லை, போ பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. விக்ரம் தெளிவாக சொல்றாரு, திவ்யா ஜெயிலுக்கு போறீங்களா அப்படின்ட்டு. பதிலே வரல. அவ்வளோதாங்க என்னால் செய்ய முடியும். பிக் பாஸ் வந்துட்டு எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு, அதை நான் செய்கிறேன், அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, லூசுன்றாங்க, பைத்தியன்றாங்க, இதுக்கு நீ அனுபவிப்ப, என்னைக்கா இருந்தாலும் உனக்கு இது தெரியும் அப்படின்ற மாதிரி அசிங்கமாக விக்ரமை பற்றி பேசிகிட்டு இருக்கு இந்த சாண்ட்ரா. விக்ரம் வந்துட்டு ஜெயிலுக்கு போங்கன்னு ஹம்பிளாக சொல்கிறதுக்கும் போ கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறா. ஆக்சுவலாக விக்ரமை வந்துட்டு இதுமா மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா இந்த சாண்ட்ரா. பட் விக்ரம் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக ஹம்பிளாக வந்துட்டு அதை கேர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, திவ்யாவுக்கு தலைவலி, மாத்திரை போடணும், டாக்டரை பார்த்தாங்க, ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் போடல. பால் இருந்தால் தான் போடுவாங்களாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பால் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அது ஒரு லக்ஸரி ஃபுட்டு மாதிரி, அது எல்லாருக்குமே காமனாக கிடைக்கும், ஒவ்வொரு அளவில் கிடைக்கும். ஆனால் திவ்யா வந்துட்டு இல்லை, எமர்ஜென்சி, தலைவலின்றது ஒரு எமர்ஜென்சியா? உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சண்டை போடும்போது பயங்கரமான தலைவலி வரும். உன்னோட சின்ன தலைவலிக்கு முதல்ல தலைவலியானே தெரில. ஏன்னா விஜய் சேதுபதி அழுத்தமாக சொல்லிட்டு இருந்தார், சும்மா தலைவலி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு தலைவலி மாதிரிலாம் தெரில. ஆனால் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டாங்க. தலைவலியை வந்துட்டு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி அண்டு சாண்ட்ரா 2 பேருமே. ஆனால் எஃப்ஜே தெளிவாக சொல்லிட்டார், இங்கே பாருங்கள், பால் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்பட்டது தான். இதுக்கப்புறம் நாளை காலையில் தான் எல்லாருக்குமே பால். உங்களுக்கு மாத்திரை போடனா நீங்கள் பிளாக் டீ குடிங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஏன் பிளாக் டீ குடித்தா மாத்திரை போட முடியாதா? வாமிட்டிங் சென்சேஷன் வந்தால் பால் தான் குடிக்கணுமா? சுத்தமாக புரியவே இல்லை. எந்த டாக்டர் சொன்னார் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தால் நீ பால் குடிச்சிட்டு தான் மாத்திரை போடணும் ஏதாவது டாக்டர் சொன்னாங்களா? ஆனால் இதை வச்சு திவ்யா வந்துட்டு செம்மையாக வந்துட்டு கேம் விளையாடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜெயிலுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை விளையாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. எஃப்ஜே மற்றும் விக்ரம் 4 வாட்டி வந்து கூப்பிடுறாங்க, ஆனால் ஒரு இலவுமே பண்ணல. பத்தாததுக்கு எந்த இடத்தையுமே கிளீன் பண்ணல. அவங்களுடைய ஒரே ஒரு இடம், அதாவது அந்த லக்ஸரி பெட்ரூம், அவங்க படுத்துட்டு இருக்க பெட்ரூம், அதை மட்டுமே கிளியர் பண்ணிச்சிங்க அந்த 2மே. மற்ற எதையுமே பண்ணல. அந்த இடத்துல வெஷல் வாஷிங் இருக்குது பண்ணல, கிச்சன் கிளீனிங் இருக்குது பண்ணல, அந்த இடத்துல வந்து லிவிங் ரூம் ஏரியா கிளீனிங் பண்ணல, எதுவுமே பண்ணல. பண்ணாமல் கிட்டத்தட்ட 10 மணிலேருந்து 10, 11, 12, 1, 2, 3 6 மணி நேரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அப்படியே ஓபி அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்த சாண்ட்ரா. எதை வச்சுக்கிட்டு? அவங்களுக்கு தலைவலிக்குது, அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும்னு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பாருங்க. என்னம்மா ஒரு ஆக்டிங். இது கூட பரவாயில்ல, அன்னைக்கு நைட்டே வந்துட்டு வியானா இதை பற்றி பேச வரும்பொழுது வியானாலாம் ஒரு ஆள் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவளெல்லாம் அடித்து மிதிச்சு ஏறி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம ஆம்பளை, யார் நம்ம போலி ஆம்பளை இருப்பான்ல, இவனெல்லாம் உண்மையான ஆம்பளை நான் சொல்ல முடியும். போலி ஆம்பளை, ஒரு பொண்ணு மிரட்டுறவங்களாம் உண்மையான ஆம்பளையா? போலி ஆம்பளை இருக்கான்ல பிரஜினு, அவன் வந்துட்டு சொல்கிறான் வியானாவை பற்றி, ஏண்டா இதை நீ வியானா முன்னாடி தானடா சொல்லியிருக்கணும், ஏண்டா வியானா போனதுக்கப்புறமா சொன்னேன், அந்தளவுக்கு கேவலம் முடிச்சவனா இருக்க. இதைத்தான் விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்கில் அட்ரஸ் பண்ணார். உள்ள தன்னை புத்திசாலியாக நடிச்சிட்டு இருக்க முட்டாளுங்க,
வீரன் நினச்சிட்டு இருக்க கோழ பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை தான் வந்துட்டு சொன்னார். 10வதுக்கு இந்த 3 பேரையுமே பார்வதி வந்துட்டு அப்பப்போ தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அவளோட வேலையே இதானா? நல்லவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு கெட்டவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுமா? நல்லவங்களோ கெட்டவங்களோ எதுக்கு நீ எல்லாருமே தூண்டி விடுற? அவ்வளோ அசிங்கமாக இல்லை உனக்கு? முதல்ல யாருக்கு மேலே தூண்டி விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? எஃப்ஜே உனக்கு பிடிக்காது, எஃப்ஜே மேலே தூண்டி விட்டுட்ருக்கேன். உனக்கு ஆக்சுவலாக எஃப்ஜே நல்லவனா நான் சொல்ல மாட்டேன், ஐ எம் சாரி. எஃப்ஜேக்கு எதிராக மற்றவங்களை தூண்டி விடுற, அதே மாதிரி அந்த டீமுக்கு எதிராக மற்றவங்களை தூண்டி 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 விட்டுக்கிட்டே இருக்க. எதுக்கு பார்வதி உனக்கு இந்த கேவலமான எச்ச வேலை? இந்த மாதிரியா வந்துட்டு மற்றவங்களை தூண்டி விட்டு சந்தோஷப்படுவேன், மற்றவங்களை தூண்டி விட்டு சண்டை போட்டு அதில் குளிர் காயிற கேவலமான ஜென்மமா நீ? வெளியில் வேற வந்துட்டு ஃபேக்காக ஃபெமினிசம் பேசிட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருக்க. இதுங்க ரெண்டுமே கடைசி வரைக்கும் போவே இல்லைங்க. இது பத்தாதுன்னு நம்ம சாண்ட்ரா வந்துட்டு விக்ரமா வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக போய் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுன்னு சொன்னது ஒருத்தர் அங்கே அதில் பயங்கரமாக வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவளை வந்துட்டு உள்ள தள்ளணும் துடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. பைத்தியம் அவன், அனுபவிப்பான் இவன், கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவான் அவன் அப்படின்ற மாதிரி சாபம் வீட்டுக்கெலாம் போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் இந்த சாண்ட்ரா. இவன் என்னன்னா சாண்ட்ராவோட புருஷன் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், அடிச்சிருவேன் பிரிச்சிருவேன் மேய்ஞ்சிருவன்ட்டு. எஃப்ஜே பால் கொடுக்காததுக்கு காலையில் யாருக்காவது பால் ஊற்றுவான் அவன். இந்த கர்மாலாம் எங்கே போய் சேரும்? அவங்க அம்மாவுக்கா, அவங்க அப்பாவுக்கா, அவங்க தங்கச்சிக்கா, அவங்க அக்காவுக்கா அப்படின்ற மாதிரிலாம் வேற வந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இந்த ஃபேக் ஆம்பளை பிரஜனு. இவ்வளோ விஷயங்கள் வெள்ளிக்கிழமை நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி வந்த உடனே முதல்ல என்ன சொல்லிட்டான்னா, ஆடியன்ஸ் கிட்ட முதல்ல நீங்கள் அவங்க எல்லாருமே அப்ளாஸ் பண்ணுறங்க, கங்க்ராட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் பண்ணார் பாருங்க. முதல்ல எடுத்தவொடனே சாண்ட்ரா சிரித்தவொடனே செம காண்டாயிட்டார். இங்கே பாருங்க சாண்ட்ரா, சிரிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்கே சிரிக்காதீங்க, நீங்கள் சிரிக்கிறது நல்லாவும் கிடையாது. நீங்கள் ஏதோ நல்லது பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு தூக்கி கொண்டாடுறோம், பட் எதுவுமே பண்ணாமல் சிரிக்காதீங்க. வேலையை பண்ணுறதுக்கு வக்கே இல்லாமல் தலைவலின்னு சொல்லி நாடகமான உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு திவ்யாவை அட்ரஸ் பண்ண விதம். 2வது, திவ்யாவுக்கு தானே தலைவலி, நீ என்ன கிழிச்சிட்டு இருந்த? நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? திவ்யாவுக்கும் சேர்த்து நீ எதுக்காக தேவையில்லாமல் பேசிட்டு உட்காந்துருந்த? அப்போ திவ்யாவுக்கும் சேர்த்து நீ தான் கேம் விளையாட்டுருக்கியா அப்படின்னு சொன்ன விதம். திவ்யாவுக்கு அவள் தலைவலின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவான் நல்லாவே தெரியும். ஆனால் உன்னை வேலை செய்ய சொல்லி அவன் அனுப்பவே இல்லை. இதுலேருந்தே தெரியலையா அவள் உன்னை வந்துட்டு எப்படிலாம் பயன்படுத்திக்கிறா அப்படின்னு சொன்ன விதம். இந்த 3மே ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது திவ்யாவுக்கு தலைவலி, அவங்களுக்கு சப்போர்ட்டாக சாண்ட்ரா உட்காந்துக்கிட்டே இருக்கணும்னு திவ்யா நினச்சதை உடைச்சாரு. 2வது, சாண்ட்ரா திவ்யாவுக்கு தானே தலைவலி, நீ எதுக்கு வேலை செய்யலை? உன் வேலையை நீ பார்க்க வேண்டியது தானே, திவ்யாவுக்காக இப்போ நீ குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்கே ஒரு செருப்படி. இதுக்கு இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு நம்ம பிரஜன் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தார். பிரஜனை வந்துருச்சு, பிரஜன் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டுலாம் இருக்காதுங்க, நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பிரஜனுக்கும் அந்த இடத்துல ஒரு செருப்படி. இந்த மாதிரி 3 பேருக்குமே சரியான செருப்படி கொடுத்துருந்தாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. உண்மையிலே வந்துட்டு சாண்ட்ராலாம் இதுக்கு உடனே சார் நான் கதவு திறங்க, நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஜென்மம் தான் இந்த சாண்ட்ரா, பிரஜன் மற்றும் திவ்யாலாம். ஏன் பார்வதி அந்த 3 ஜென்மத்துக்கும் சேர்த்து கூட கிடையாது. ஏன்னா அதை பற்றி பேசி டைம் தான் வேஸ்ட்டு, எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த 3 பேரையுமே வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொன்னது. அதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம விஜய் சேதுபதி பேசும்பொழுது திவ்யா வந்துட்டு என்னமோ வந்துட்டு அவர் பேசுறதை கேட்காத மாதிரி வந்துட்டு செய்கையை காட்டுறது, தலையை ஒரு மாதிரி பண்ணுறது, அட்டிடியூடு ஒரு ரொம்ப கேவலமான அட்டிடியூட். என்னடா இதையே பேசிகிட்டு இருக்கான், என்னடா இதை பண்ணுறான், என்னடா இதை பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு மாதிரி சலிப்பு தட்டுற அட்டிடியூட் காட்டணுன்னா விஜய் சேதுபதி காண்டாயிட்டு இங்கே வா பிரியா, இங்கே வா திவ்யா, உன்னால் முடியலையா, வா வெளியே வந்துரு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை சார் அவ்வளோலாம் முடியாமல் இல்லை, தெரியுதில்ல காசுக்காக தானே உள்ளே வந்த, பிக் பாஸ் சொன்னதை செய்யணும்ல நீ, அதை விட்டுட்டு எதுக்காக தேவையில்லாமல் இப்படி அட்டிடியூட் காமிச்சிக்கிட்டு பிக் பாஸ் சொன்னதை செய்யாமல் உன் ஈகோ வாய்ஸை காமிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. விக்ரம் எத்தனை தடவை கூப்பிட்டான்? 4 தடவை கூப்பிட்டான்ல, 10 மணிலேருந்து கூப்பிட்டுருக்கான்ல, போயிருக்கலாம்ல, போவே இல்லைல்ல. ஒருவேளை நீ எந்த வேலையும் செய்யலாம் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல ஜெயிலுக்குள்ளே போய் படுத்துருந்துருக்கலாம்ல, அப்போ கூட கொஞ்சம் நல்லா போய் கற்றுக்கலாம். தலைவலி இதனால வேலை செய்யாமல் வந்து படுத்துக்கிட்டேன்ட்டு. நீயும் வேலை செய்யலை, சாண்ட்ராவும் வேலை செய்யலை, 2மே பிக் பாஸ் சொன்ன எந்த வேலையும் செய்யலை, ஜெயிலுக்கும் போக மாட்டீங்க, என்ன அளவுக்கு நீங்கள்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்கல. பட் ஆனால் அதுக்கான எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே கேட்டார். பட் என்ன வக்கில்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிருக்கலாம், ரொம்ப கொடூரமாக வந்துட்டு திட்டி விட்டார். சரி, அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் இருக்குல்ல, சோறு மாப்பு சோப்பு அப்படின்ற அந்த டாஸ்க் இருக்குல்ல, அதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா இந்த கேப்டன்சியை பற்றி பேச ஆரம்பித்தார். ஸோ கேப்டன்சியில் வந்துட்டு வினோத் தெளிவாக சொல்லிட்டாரு, ரம்யா வந்துட்டு உடஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வியானா எழுந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இவங்க எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் ஸ்பேஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்கன்ட்டு.
பாரு எழுந்தவுடனே முதல்ல சாண்ட்ராவுக்கு வந்துட்டு பொறுமையாக சோப் போட்டு விட்றாங்க. சாண்ட்ரா பேபி அப்படி இப்படின்னு சோப் போட்டு விட்டு அதுக்கப்புறமா பேச வரலான்னு பார்த்தாங்களாம். அதையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு, நீ உன்கிட்ட பேசினா நீ ஸ்ட்ரெயிட்டாக பேசுவோன்னு நினச்சேன். நீ உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்காத, இந்த பார்ஷாலிட்டி பார்க்குற வேலைலாம் வச்சுக்காத பாரு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்து அதுக்கப்புறமா சாண்ட்ராவை பற்றின உண்மையை வாங்கினாரு. பாருவே சொல்லிட்டாங்க, இல்லை சார் அவங்க முழுக்க முழுக்க டிஃபென்ஸ் மோட்லேயே போயிட்டாங்க, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணிருக்கலாம் நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த இடத்துல பாருவுக்குமே வந்துட்டு பயங்கரமான செருப்படி தான் கிடைச்சிது. ஸோ இந்த இடத்துல ரம்யா மற்றும் பாரு இவங்க 2 பேருக்குமே செருப்படி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணார், நிறைய பண்ண வச்சார். பட் என்னென்னா கிச்சன் டீம் கிட்ட கொஞ்சம் சண்டையை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு விக்ரமை பற்றி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் முக்கியமான விஷயமே நடந்துச்சு. இந்த சாண்ட்ரா, திவ்யா, பாரு இவங்க 3 பேரையுமே போதும் 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 அப்படின்ற அளவுக்கு வச்சு செஞ்சதுக்கப்புறமா நம்ம பிரஜன் கிட்ட வந்தார். பிரஜன் கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே சரியான கேள்விகள். காலி பண்ணிடுவேன், டேஷ் பண்ணி விட்டுருவேன், அது மட்டும் இல்லை பிக் பாஸ் கிட்ட சொல்லி கேட்டை திறக்கிறேன், நீ போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துரு, என் கிட்ட வச்சுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? சாண்ட்ரா, உங்களை வந்துட்டு சுபிக்ஷா டெர்டைன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாமினேட் பண்ணீங்க. இப்போ உங்கள் புருஷன் பண்ணதெல்லாம் தப்பாக உங்களுக்கு தெரியலையானா தப்பாக வந்துட்டு தெரிது சார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துலையே வந்துட்டு பால் ஊற்றுற விஷயத்தில் எஃப்ஜேவை வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கா அப்பாவுக்கா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த கர்மா போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு நம்ம சாண்ட்ரா கேட்கவே இல்லையா. திவ்யா கேட்டு அண்ணா அப்படிலாம் பேசாதீங்கன்னான்னு சொன்னாங்க. ஆனால் சாண்ட்ரா வந்துட்டு அதை கேட்கவே இல்லையாங்க. இதை வந்துட்டு நம்ம பிரஜன் போலி ஆம்பளை இருக்கான்ல பிரஜன், அவங்ககிட்ட கேட்டதுக்கு சார் இது எல்லாமே நான் சொன்னது தான், பட் ஆனால் வந்துட்டு நான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்துட்டு சொல்லிட்டேன். என்னடா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டு? ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் உன்னை ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி சொன்னால் நீ அமைதியாக இருப்பியா? சரி, இதே மாதிரி உன்னை விக்ரம் சொல்லியிருந்தா, அதாவது இல்லை எஃப்ஜே கூட சொல்லியிருக்கட்டுமே, இந்த கர்மாலாம் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் அக்காவுக்கு தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நீ சும்மா இருப்பியா போலி ஆம்பளை? அப்போவுமே நீ போயிட்டு பின்னாடி தான் பேசுவ. ஏன்னா வியானா கிட்ட பேசுறதுக்கு துப்பு இல்லாமல் பின்னாடி வியானாலாம் ஒரு ஆள் அவங்ககிட்டலாம் பேசாதீங்க அவங்களாம் அடித்து தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு போலி ஆம்பளை தானே நீ. எப்போ பார்த்தாலும் போலி ஆம்பளை, பேப்பர் ரவுடி அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இந்த பிரஜனு. இதை விஜய் சேதுபதி சொல்லும்போது தான் அவன் கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. சண்டை போட சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறம் சண்டை போட்டால் ஏன்னு கேட்குறீங்க? டே லூசு பையில, சண்டை போட்டால் இப்படி தான் கேட்பியா? அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க தங்கச்சிக்கு அவங்க அக்காவுக்கு அவங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்கள பற்றிலாம் பேசுவியாடா பைத்தியக்கார பையில அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை அசிங்கமாக திட்ட தோணுது. இவனெல்லாம் வந்துட்டு ஃபீல்ட் அவுட் பண்ணதில் தப்பே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை, இந்த மாதிரி ஒரு அசிங்கம் பிடிச்சவங்களாம் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவே கூடாது. இவன் ஹீரோ மெட்டீரியல். டே உனக்கெல்லாம் எவன்டா படம் கொடுக்க போகிறான்? உன்ன மாதிரி அட்டியூட் இருக்கலாம் ஒருத்தனும் படம் கொடுக்கவே மாட்டான். அதுவும் இல்லாமல் உனக்கெல்லாம் இதுக்கப்புறம் எந்த பட வாய்ப்பும் கிடைக்க போதும் கிடையாது. என்னடா சாபம் வரும்னு நினைக்காதீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறான். எதுக்காக எஃப்ஜே பண்ணதுக்கு அவங்க வீட்டு ஆளுங்களுக்குலாம் வந்துட்டு அசிங்கமாக பண்ணணும்? எதுக்காக ஃபியானா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா பேசணும்? இந்த மாதிரி எச்சத்தனமாக பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இந்த பிரஜனு. ஏன் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணும்போது கூட அவன் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது இந்த கப்புள்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, கப்புள்ஸாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பெரிய இது இருக்குன்ட்டு. ஆனால் நான் இன்னும் சொல்லட்டுமா, இந்த ஹோஸ்ட்டுக்கு ஃப்ரெண்டெல்லாம் விடக்கூடாது. விஜய் சேதுபதியுமே மாமா மச்சன் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரா? இதுவே கமல் சாரா இருந்தாருன்னா, ஏய் கதவு திறக்கிறேன் வெளியே வாடா, இந்த மாதிரி கேரக்டர்லாம் எங்கள் ஷோக்கு குத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இதே வந்துட்டு தெலுங்கு சைடு போயிருந்தா அப்போவும் சிரஞ்சீவி சொல்கிற மாதிரிங்க நாகார்ஜுனா சார் என்ன பண்ணுவார்? வெளியே வான்னு தான் சொல்லுவார். ஆனால் இந்த விஜய் சேதுபதிக்கு உண்மையிலே வந்துட்டு பிரஜன் சொன்னது விஜய் சேதுபதிக்கு தான் பொருந்தும். விஜய் சேதுபதிக்கு முதுகெலும்பே கிடையாது. பிரஜன் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது நீ அடுத்த வாரத்தில் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணிட்டு இருக்கீங்களா விஜய் சேதுபதி? ஏகப்பட்ட பேர் வெளியே உட்காந்து மக்கள் பேசி அந்த ஆளுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறான். உன்னையே அவன் எதிர்த்து பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எப்படி அவங்ககிட்ட பேசுவாங்க? ஏன்னா உன்னையே அவன் எதிர்த்து பேசுகிறான். அப்போ கண்டஸ்டன்ட் பேசினாலும் அப்படி தானே எதிர்த்து பேசிகிட்டு இருப்பான். கண்டஸ்ட்டும் அமைதியான போயிடுவாங்க. இது மற்ற கண்டஸ்டன்ட்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ட்ராபேக் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா இவங்கிட்ட பேசினா நீயுமே அட்ரஸ் பண்ண மாட்டேற. அப்படி இருக்கும்போது கண்டஸ்டன்ட் மட்டும் எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. விஜய் சேதுபதியுமே ரொம்ப பெரிய கேவலமான தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இதுக்கு மேலே எல்லாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ஷோவை முடிச்சிட்டாரு. நாளைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ கொடுக்கலனா கண்டிப்பாக வந்துட்டு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் அமையும். என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேபி இதுக்கு போனதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் எலிமினேட் பண்ணுவான்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.